Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஆதாம் ஏவாளோடு அவர் செய்த உடன்படிக்கையின்படி நமக்காக தமது சொந்த குமாரனை கொடுத்தார். தேவ குமாரனாகிய கிறிஸ்துவோ தம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். மட்டுமல்ல, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை, இரட்சிப்பை, நித்திய வாசஸ்தலங்களை கொடுத்தார். நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய இருதயம்தான். விசுவாச வீரரான டேவிட் லிவிங்ஸ்டன் காடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு சமயம் அங்கிருந்த காட்டுவாசிகளின் தலைவனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டியதிருந்தது. அந்த உடன்படிக்கையின் விதிப்படி அக்காட்டின் தலைவன் விரும்பும் லிவிங்ஸ்டனுடைய பொருளை அவனுக்கு கொடுத்து அவன் கொடுப்பதை இவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காட்டு தலைவனோ லிவிங்ஸ்டன் மிக அன்பாக வளர்த்து வந்த ஆட்டை கேட்டபோது அவர் அதிர்ந்து போனார். எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனது உயிருக்கு உயிராய் மதித்து வளர்த்த ஆட்டை கொடுத்து அவனிடமிருந்து துருப்பிடித்த ஈட்டியை பதிலுக்கு பெற்றுக்கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு லிவிங்ஸ்டன் காட்டு வழியில் தனது நண்பர்களுடன் நடந்து சென்ற போது அவரை சந்தித்த எல்லா காட்டு மக்களும் அவரை பணிவுடன் தலை குனிந்து வணங்கினார்கள். அதை கண்டு லிவிங்ஸ்டன் ஆச்சரியப்பட்டார். அப்போது அந்த நண்பர் சொன்னார், தங்கள் தலைவனின் ஈட்டி உங்களிடம் இருப்பதால் அம்மக்கள் உங்களுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் என்றும் தலைவனின் ஈட்டி யாரிடம் இருந்தாலும் அவர்களுக்கு வணக்கம் கீழ்ப்படிதல் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அத்துடன் அதனையுடையவர் எந்த பொருளை கேட்டாலும் அது கொண்டு வரப்படும் என்றும் விளக்கம் அளித்தார். உடனே லிவிங்ஸ்டன் மகிழ்ச்சியுடன் தனக்கு ஒரு ஆடு வேண்டும் என்றார். உடனே அங்கிருந்த காட்டுவாசிகள் தன் நாட்டை விட மிக செழிப்பான ஒரு ஆட்டு மந்தையையே கொண்டு வந்து கொடுத்தார்கள். லிவிங்ஸ்டன் தனக்கு விருப்பமான ஒரு பொருளை அந்த தலைவனுக்கு கொடுத்ததன் பயனாக தனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து கர்த்தரை துதித்தார். உடன்படிக்கை என்றால் 2 பேர் செய்து கொள்ளும் ஒப்பந்தமாகும். இதன்படி 2 பேரும் ஒருவருக்கொருவர் சில காரியங்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அந்த உடன்படிக்கையின் தீர்மானமானது தொடர்ந்து அவர்களை அன்பின் ஐக்கியத்திற்குள்ளும் ஆழமான நட்புறவுக்குள்ளும் வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நேசித்து அன்பு செலுத்தி அவருடைய வழியிலே நடப்பதுதான். நம் தேவன் ஆசீர்வாதத்தின் மூல காரணராய் இருக்கிறார். அவர் சகல நன்மைகளுக்கும் மூச்சாய் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதம் அவர்தான். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் தேவன் அவர். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைப்பவரும் அவர்தான். உலக சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக மாபெரும் ஈவாக கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் பெறுகிற சம்பூரண
சம்பூரணமான ஆசிர்வாதங்களை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. கிறிஸ்துவின் வாக்குதத்தங்கள் உண்டு, கிறிஸ்துவின் உபதேசங்கள் உண்டு, கிறிஸ்து தருகிற தெய்வீக சுகங்களுண்டு, திவ்ய சுபாவங்களுண்டு, மேன்மையுண்டு, மகத்துவம் உண்டு, மகிமையுண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவையிலே தம்மை தாமே நமக்காக தந்தருளினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றியோடு துதிப்பீர்களா? கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவோ தன் ஜீவன் என்றும் பாராமல் தன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தந்தருளினார். இதை தியானித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளமும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து களி கூர்ந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இத்தனை நன்மைகளை நமக்கு செய்வதற்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுப்பதற்கும் அவருடைய அன்பே காரணம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வேளையில்தானே அந்த அன்பு இரட்சகரை நோக்கி பார்ப்பீர்களா? அவருடைய இனிமையான பெயரை சொல்லி கூப்பிடுவீர்களா? உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் களி கூறட்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. அவர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன் அல்லவா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருமையான வாக்குதத்தத்தினால் என் வாழ்க்கையில் நீர் ஆசிர்வாதத்தை அருளியுள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்காக பலியாகி உம்முடைய இரத்தத்தை சிந்தி என் ஆத்துமாவை மீட்டு கொள்ளும்படி உம்முடைய சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு வந்தீர். நீர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் என்பதையும் எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு மனதாய் இருக்கிறீர் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதலால் எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உமக்கு இருக்கிறது. நீர் பிழைக்கிறபடியினால் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாகிய நீர் என் தேவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்வீர் என்றும் எனக்கு சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை மறுபடியும் தருவீர் என்றும் நான் அறிந்து நம்பிக்கையோடு நாளைய தினத்தை எதிர்கொள்ள முடியும். எனக்கு எந்த நன்மையையும் தடைபட விடமாட்டீர். உம்முடைய தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.